ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவருடைய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் கொல்லைப்புற வழியாக கவர்னர் ஆட்சியை திணிக்க பாஜக முயற்சி செய்வதாகவும் தமிழக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தலுக்கு பிந்தைய அசாதாரண சூழலை கையாளுவதில் தமிழக வெற்றி கழகம் தடுமாறி போய் தலைவர் தடுமாறி போய் இருக்கிறாரா அல்லது அவருடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரை தவறாக வழி நடத்துகிறார்களா என கேள்வி எழுகிறது எனவும் சிந்தனை செல்வன் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை தனக்கு கிடைக்காத சூழலில் மிக கவனமாக தாவேகா செயல்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். உடனே தான் ஆதரவு கோர விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் நேரில் சந்தித்திருக்க வேண்டாமா எனவும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இரண்டாம் கட்ட தலைவர்களின் பிடியில் தான் இல்லை என்பதையும் கவர்னர் வழியாக பாஜக தமிழகத்திற்குள் நுழைய முயற்சிப்பதை தடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மனம் விட்டும் கலந்துரையாடி இருக்க வேண்டாமா எனவும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்டு கடிதத்தை அனுப்பிவிட்டு பதில் சொல்லுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது எனவும் சிந்தனை செல்வன் ஒரு கேள்வியாக முன்னெழுப்பியிருக்கிறார். வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்த்திட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பெருந்தன்மையாக கருத்துக்களை திரு விஜய் கையாண்டிருக்க வேண்டும் எனவும், ஆனால் வெற்றி செய்தி வந்த மறுகணமே மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையையும் வெளிப்படுத்தியது சரிதானா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என ஐந்தாவது தலைமுறை வாரிசு அரசியலை சுமக்கும் காங்கிரசுடன் கைகோர்த்துக் கொண்டு வாரிசு அரசியலை பேசுவதை விட நகைமுரண் வேறு எதுவும் இருக்க முடியுமா எனவும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவை ஒழித்து கட்டப்பட்டு மன்னராட்சி என பேசிவிட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கண்டுள்ள இடதுசாரிகளையும் விசிகாவையும் கூசாமல் ஆதரவு கேட்டு அழைப்பதில் என்ன வகை தர்க்க நியாயம் உள்ளது எனவும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திரு விஜய் அவர்களுக்குள்ள கரிஷ்மா அடையாளத்தை நாயக பிம்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை வெளியே வரவிடாமல் இளவரசராக்கி முடக்கி வைத்துவிட்டு அவருடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலர் திமுகவின் மீதுள்ள பகையை தீர்த்து கொள்ள திரு விஜயை பயன்படுத்துகிறார்கள் எனவும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே திமுக அதிமுக தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிதற்றுவது ஆணவத்தின் உச்சமல்லவா எனவும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். விசிக கட்சியில் தலைவர் திருமாவுடன் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள் எனவும் மற்றவர்கள் எல்லாம் எங்கள் ஆட்கள் தான் ஸ்லீப்பர் செல்லாக அங்கே இருக்கிறார்கள் என பேசுவது என்ன வகை அரசியல் அறம் எனவும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசியல் புரிதலாலும் தனது அன்பாலும் தனது சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய திரு விஜய் தமிழ்நாட்டில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைக்கும் ரெசார்ட் அரசியலை கொண்டு வந்திருப்பது ரசிக்க தகுந்ததல்ல எனவும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் தன்னுடன் இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையும் தவறான வழிகாட்டலும் தான் தனக்கு ஆதரவு வந்து தருவதற்கான வழியை அடைத்து வைத்திருக்கிறது என்பதை உடனே உணர வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக நெறிமுறைகள் அனைத்தையும் மீறி கவர்னர் ஆட்சியை திணிக்க பாஜக முயன்று வரும் இந்த சூழலின் ஆபத்தை உணர்வதும் அதை தடுத்து தமிழ்நாட்டை காப்பதும் தான் மக்கள் முன்னால் உள்ள சவால் எனவும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.